நம்முடைய பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான கத்திரை பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மனிதர்கள் கொடுப்பதும் நமது கர்த்தர் கொடுப்பதுமான காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம். மேன்ஸ் கிவிங் அண்ட் காட்ஸ் கிவிங். யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனிதர்கள் கொடுத்ததான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், பிலிப்பு அவருக்கு பிரதித்தாரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு போதாதே என்று சொன்னான். மேன்ஸ் கிவிங், மனிதர்கள் கொடுப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதானாலும் மனிதர்களுக்கு கொடுப்பதானாலும் அது குறைவானதாகவே இருக்கிறது என்பதை இந்த வசனங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தாவீது ராஜா கூறுகிற பொழுது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 14 வசனம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய கத்திரை பிள்ளைகளே, மனிதர்கள் கடவுளுக்கு கொடுப்பதானாலும் சரி, மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுப்பதானாலும் சரி, அவைகள் குறை உள்ளவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் கொடுப்பது, காட்ஸ் கிவிங் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனத்தில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுப்பது வேண்டிய மட்டும் கொடுக்கிறார், திருப்தி அடையும்படியாக அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பூரணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை கொண்டு சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுக்கிறது பரிபூரணமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகையினால்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே 1 வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் குறைவடையேன், நான் தாட்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு வேண்டியதை வேண்டுமட்டும் அவர் திருப்தியாக கொடுப்பவர் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கொடுப்பது குறை உள்ளது ஆண்டவரே, கொஞ்சமானது கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பது, எங்களுக்கு கொடுப்பது நிறைவானது என்பதை நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய வேத வசனத்தை கொண்டு அறிந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறீர். ஆகவே தகப்பனே, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க, உம்முடைய கரத்தையே நாங்கள் எதிர்நோக்கி இருக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். மனித கரங்களை அல்ல கர்த்தாவே, உம்முடைய அளவில்லாத ஆசீர்வதிக்கும் கரங்களையே நாங்கள் நோக்கி பார்க்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.